ஏண்டி எங்கடி அவரை காணும்? உள்ள இருப்பாரு. ஏய் துர்கா நில்லடி. ஏய் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள கேட்காம நுழைய கூடாது. ஐயோ ஐ நம்ம இளையராஜா படம் பாக்கா. ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க இங்க? நீங்க மோட்டார் சைக்கிள்ல போகும்போது இது கீழே வந்துருச்சு, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தோம். தேங்க் யூ. அது போட்டோம். என்ன பார்த்தா ஒரு பயங்கர காட்டு மனுஷ மாதிரி இருக்கா? அப்புறம் ஏன் என்ன பார்த்து உங்க அக்கா பயந்து ஓடிடுச்சு? அக்காவுக்கு எப்பவுமே கூச்சு சுபாவம், அதனாலதான் உங்க பார்த்தோன்னா பயந்து ஓடிடுச்சு. நான் வரேன். அக்கா ஏன்க்கா அவசரப்பட்டு ஓடி வந்துட்ட? சரியான பயந்தாங்கொல்லி. அவரை பார்க்க வைக்கமா? போடி வா பேசாம. ஆனா அது யாரு? பங்களாப்பட்டிக்கு வாக்கப்பட்டு போனவளா? உன் புருஷன் சரியான முரட்டு பயலாச்சே, எப்படி சமாளிக்கிற? சமாளிச்சுதான் ஆகணும், இல்லன்னா எதுக்கு வீடு திறந்து கிடக்கன்னு எட்டில பாத்துருவாக. என்ன ராதா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஆளு கண்ணுக்கு தெரியலையா? ராதா என்னைக்கு வெடுக்குன்னு பேசுறா? தாமரப்பு தண்ணியில தான் இருக்கணும். தவறி தரைக்கு வந்துட்டா வாடியில போயிடும். அவ பிறந்த பொறப்பு அப்படி. ராதா தண்ணி மக்காம அப்படி என்ன பாத்துட்டு இருக்க? இல்ல ஏதோ அசைற மாதிரி இருந்தது, அதான். குமரி பொண்ணு கண்ணுக்கு எதை பார்த்தாலும் ஆடுற மாதிரி அசைற மாதிரி தான் தெரியும். என்ன ராதா என்னாச்சு? ஒண்ணுல கால்ல முள்ளு குத்துருச்சு. பாத்து வரக்கூடாது. சரி சரி நாங்க எங்கே நிக்கிறோம், நீ போய் தண்ணி மோந்துட்டு வா. வேண்டாக்கா நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி சரி நீ போய் தண்ணி மோந்துட்டு வா. உலையில அரிசி போட்டிருக்கேன், வாங்கிட்டு போகலாம். எங்க ஓடுற? என்னங்க இது, எல்லாரும் இருக்கையில கல்ல விட்டு எறியறீங்க. நல்ல வேளை என் மேல பட்டுச்சு. அந்த அக்கா மேல பட்டிருந்தா அந்த அக்காவை லவ் பண்ணிருப்பேன். என்ன? இன்னைக்கு நாட்டுல ஒரு முக்கியமான மனுஷனோட பிறந்த நாள். அத பத்தி உனக்கு தெரியுமா? யாரு? உங்க ஊர் காட்டுக்கு புதுசா வந்திருக்காரே ஆபீசர், தி கிரேட் மிஸ்டர் தங்கபாண்டியன். அவருக்கு சாதாரணமா பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க. ஆனா இங்க அப்படி ஒண்ணு தேராதுன்னு எனக்கு தெரியும். அதனால நானே கொண்டு வந்திருக்கேன். மோதிரம் போட்டுக்கிறியா? ஓஹோ, நானே மாட்டி விடணுமா? ஓகே. எங்க வரல?
என்ன சார்? துண்டு எடுத்து கொடு. இந்தாங்க சார். ஏய், எங்க ஓடுற? என்ன சார்? வா. மா, உங்க கூட விறகு பொறுக்க வரவங்கள யாரோ குறையற மாதிரி தெரியுதே. தெரியலையே. ஆமாடா, அங்க பாரு. ஆமா, மருதாய் பாட்டி வயித்து வலிக்குதுன்னு வீட்லயே இருந்துருச்சு. மருதாய் பாட்டி அவங்க இல்லடா, வேற யாரோ வரல பாரு. சார், நீங்க யார கேக்குறீங்கன்னு தெரியுது. தெரியுதுல்ல, சொல்லு. ராதா கவின் துர்காவின் தானே கேக்குறீங்க? அவங்க இனிமே விறகு பொறுக்க வரவே மாட்டாங்க. ராதாக்கா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. அத நினைச்சு நினைச்சு ராதாக்கா வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கு. எப்படி இருக்க? இங்க உட்கார். எங்க ஊர் பெரியவரு அவங்க மகனுக்கு எங்க அக்காவை பொண்ணு கேட்டு வந்தாரு. அதுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொன்னாங்க? அவங்களால என்ன செய்ய முடியும்? கூலிக்கு வண்டி ஓட்டுற எங்க அப்பா முடியாதுன்னு சொன்னா ஆள் வச்சு அடிப்பாங்க. அத நினைச்சாதான் எனக்கு அழுகழுகியா வருது. ஏய், நீ ஒரு பெரிய வாயாடி தைரியசாலி நினைச்சேன், அழுதுட்டு இருக்க. ஐயோ, அழக்கூடாது அழக்கூடாது. ராதா எப்படி இருக்கா? எப்ப பார்த்தாலும் உங்களே நினைச்சு அழுதுட்டு இருக்கு. கவலைப்பட வேணாம், என்ன ஆனாலும் நான் இருக்கேன்னு தைரியமா இருக்கு சொல்லு. அத நீங்களே வந்து சொன்னா அக்காக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும். இப்பெல்லாம் அந்த காட்டு ஆபீசர் தங்கபாண்டியன் ஊருக்குள்ள நுழையறதே கிடையாது. அது எப்படிடா முடியும்? ஏல மலப்பாம்பு சொல்லு சொரக்கா. புலிக்குட்டி ஆட்டம் தப்பிக்கிட்டு தெரிஞ்ச அந்த காட்டு ஆபீசர நம்ம தம்பி செல்லத்துறை பொட்டி பாம்போ அடக்கி விட்டார்லடா. என்ன மீறி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருவானா? நுழைய விட்டுருவோமா? கண்ணாடி வளையல், கல்கட்டா வளையல், கல்லு வச்ச வளையல். ஓய், உங்க டீ போடு. செவட்ட உடம்புக்கு கல்லு வச்ச கருப்பு வளையல் போட்டா எடுப்பா இருக்கும். போட்டுக்கிறியா? போட்டு விட்ட. என்ன கிண்டலா? வளையல் போட நான் என்ன பொம்பளையா? உன்னை பாட்டா இருக்க ஆம்பளையாவும் தெரியல. அப்படின்னா நீ என்ன அடி? ஐயோ ஐயோ, அடிக்காத, பாவாடை விழுந்துட போடு. ஓ, பார்த்தா தெரியல, அது வேட்டி. ஓஹோ, கட்டைக்கு வயசாயிடுச்சு இல்ல, அதான் கண்டு தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காரு, கூட்டிக்காத. சரி, உனக்குதான் வேண்டாம், வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, வைக்கோயே. வளையல்காரர தம்பிக்கு உலகத்துல அக்கா தங்கச்சியே கிடையாது. அப்படின்னா எல்லாமே பலாந்து பலாந்துதான். ப்பு, ப்பு. சே, மோசமான கூட்டமா இருக்கும் போல இருக்கு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. ஓ, பலாண்டியா விளையாட்டு. எங்க அப்பா, இவனை பார்த்தா வித்தியாசமான ஆளா தெரியுதே. அதானே. சரியா? தப்பு. எப்ப பார்த்தாலும் அழுந்தாட்டம் ஆடிட்டு இருக்க. கொண்டா, நான் போடுறேன். ஏய், இருடி, இன்னொருக்கா ஆடுற. இப்ப சரியா புள்ள?
கண்ணாடி வளையல், காமாட்சி வளையல், மீனாட்சி வளையல், கன்னி பொண்ணுங்க போடும் கண்ணாடி வளையல். சுட்டி பொண்ணே, நொண்டி விளையாடுறியா? குட்டி குட்டி வளையல் இருக்கு, போட்டுக்கிறிய? அதெல்லாம் வேணாயா. ஏய் ஏய் ஏய், நில்லு நில்லு நில்லு. இந்த வயசான காலத்துல இவ்வளவு பெரிய தொப்பியை தூக்கிட்டு என்ன நொண்ட வைக்கிறீங்க, நியாயமா? வளையல் போட்டுக்கோ. வேண்டாம் போயா. ஐயோ, தொப்பையில குத்திட்டாளே. இந்த பாரு, உன்னை நம்பிதான் வளையல கொண்டு வந்திருக்கேன். உன் கையில வளையல் இல்ல, போட்டுக்க. ஏ கூட்டுக்கழுவா, கையில வளையல் கிடக்க தெரியல. கையை பிடிக்கிறான், கையை பிடிக்கிறான், கையை பிடிக்கிறான். ஐயோ ஐயோ, கத்தால. வந்திருக்கிறது யாருன்னு தெரியுதா? யாரியா? ஓ மனசுல தென்ன ஐ காட்டா பிசரு. ஐயோ, கட்டி காரியத்தை கெடுத்துறாத. போய் அக்கா வர சொல்லு. சரி. அக்கா அக்கா, வளையல்கார் வந்திருக்காரு. வந்து வளையல் போட்டுக்கா. எனக்கு வேண்டாமா, நீ போய் போட்டுக்க. அக்கா, உனக்கு வளையல் போடுதா அவரு வந்திருக்காரு. என்னடி சொல்ற? வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ அசந்துருவ. பாட்டி, வெத்தலை இடிக்கிற கைக்கு வளையல் போட்டுக்கிறியா? அட போப்பா, இனிமே நான் வளையல் போட்டு என்ன ஆக போகுது? ஏன் பாட்டி இப்படி சொல்லிச்சுக்கிற? நான் மனசார ஒருத்தர விரும்பினேன். அவங்க அப்பா அத்தா பேச்ச கட்டுக்கிட்டு அவங்க வேற ஒருத்திய கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் கழுத்த நீட்டாம இப்படியே எங்க காலத்தை கழிச்சிட்டேன். பைத்தியக்கார பாட்டி, உனக்கு இருக்கிற அழகுக்கு கை நிறைய வளையல மாட்டிக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? தம்பி, மனச ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கழுத்த ஒருத்தருக்கு நீட்ட முடியுமாப்பா? ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டா 1000 தலைக்கட்டு சேர்ந்து கலைச்சாலும் கலையக்கூடாது. அவனைத்தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா நிக்கணும். அவதான் பொம்பளை. பாட்டி, அசத்திட்ட போ. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், ஐயா என்னோட வருமே உன்னோடு வருமே என்ன தன்ன. அப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? அக்கா உள்ள கூட்டிட்டு போய் வளையல் போட்டு விடுங்க. நான் இங்க இருந்து யாரு வராம பாத்துக்கிறேன். போங்க போக்கா. புத்திசாலி. உன்ன மாதிரி 4 தங்கச்சிக்கு இருந்தா போதும். பாத்து. ஐயோ, இதே யாரும் இல்லையா? சந்தைக்கு போயிருக்க. சந்தைக்கா? அடியனுக்கு அடிச்சது அதிர்ஷ்டம். ஐயோ, தூக்கி தூக்கி கை வலிக்குது, நின்னு நின்னு கால் வலிக்குது. ஆமா, வீட்டுல உட்காரத்துக்கு சேர் கீர் டேபிள் இருக்கா? பாயிருக்கே. அப்படியே போடு. மெதுவா சமத்து எல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கு சாவகாசமா வளையல் மாட்டி விடுறேன். பாப்பா, நீ அவ்வளவு தூரத்துல நின்னா என்னால மாட்டி விட முடியாது. பக்கத்துல உட்காரு. யோசிக்காம உட்காரு. சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. மெதுவா, உடம்பு வலிக்க போகுது.